இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வார்த்தை. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதாரண குணமுள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் செழிப்பாய் வைப்பாராம். அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சாட்சியை சமயத்தில் வாசிக்க நேர்ந்தது. சாரா என்கிறதான ஒரு பணிப்பெண், வாலிப பிள்ளை. அந்த பிள்ளை ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு கிடைக்கிற சம்பளங்கள் அதெல்லாம் வைத்து எப்படி ஆகிலும் இந்த மாதத்தில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிவிட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்படி ஒரு நாளில் அவள் ஹோட்டலில் அவளுடைய டேபிளில் ஒரு கணவன் மனைவி வந்து அமர்ந்தாங்க. கணவன் மனைவியாக அமர்ந்த உடனே அவர்களை பார்ப்பதற்கு மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறது போல தெரிந்தது. இவள் போய் சாப்பிடுகிறீர்களா, என்ன சாப்பிட வேண்டும், என்ன ஆர்டர் கொடுங்க என்று கேட்கும் பொழுது அவர்கள் தயங்கி இவளை பார்த்து சொன்னாங்களாம், சகோதரியே, எங்களுக்கு இந்த ஹோட்டலில் இருக்கிறதுலையே குறைவான விலையில் என்ன உணவு இருக்குதோ, என்ன ஐட்டம் இருக்கிறதோ அந்த உணவுப் பொருளை எங்களுக்கு கொண்டு வா என்று சொன்னாங்களாம். அவள் சொன்ன உடனே இவளுக்கு புரிந்து விட்டது அவளிடத்தில் பணம் இல்லை என்று. இவள் உடனே போனால், இல்லை ரொம்ப நாளாக பசியில் இருக்கிறாங்க, இவங்க பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது, ஆகவே நல்ல உணவை இவர்களுக்கு இன்றைக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல உணவை 2 பிளேட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து, சாப்பிடுங்கள் தைரியமாக. அவங்க பார்க்குறாங்க, இதம்மா ரொம்ப விலையாக இருக்கும் போல இருக்குது இதெல்லாம் என்று கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்த உடனே பில்லு எவ்வளவு என்று கேட்ட உடனே இவள் சொன்னால், அங்கே ஒரு கவர் வச்சுருக்கிறேன், அங்கே ஒரு பேப்பர் இருக்குது, டிஷ்யூ பேப்பர், அதுக்குள்ளே அந்த இதில் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இவள் புறப்பட பார்க்கும்போது எடுத்து பார்த்தால் பில் பெய்டு என்று வருகிறது. அம்மா, யாரும்மா பில் பே பண்ணி? நான் தான் பில் பே பண்ணிட்டேன், அதுக்கு கீழே பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கீழே ஒரு $100 நோட்டையும் இவள் வைத்திருந்தாலாம். அந்த $100 நோட்டும் உங்களுக்கு தான், அதை எடுத்துக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்னேன். அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வந்த உடனே அவர்கள் சொன்னாங்க, மாமா, இவ்வளவு எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிற, இப்படி ஒரு ஆட்களை இந்த உலகத்தில் பார்க்குறது அபூர்வம், உன்னோட கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் நாங்கள் என்று சொன்னாங்களாம். உடனே சரி என்று சொல்லி அந்த பணிப்பெண் இவர்கள் நடுவில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்ட உடனே இந்த தம்பதியினர் இந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லேயும் மற்ற காரியங்களையும் சோஷியல் மீடியாவில் போட்டு, எல்லா ஹோட்டல்லையும் சர்வர்களுக்கு நம்ம கொடுப்போம், ஆனால் இந்த ஹோட்டலில் இந்த பேர் உள்ள ஒரு அருமையான சகோதரி எங்களுக்கு உணவையும் கொடுத்து எங்களுக்கு $100 கொடுத்து அதன் மூலம் இன்றைக்கு நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டோம் என்ற செய்தியை இவங்க போட்டு விட்டார்கள். போட்ட உடனே பாருங்கள், இது வைரலாக மாறி அநேகர் இந்த ஹோட்டலை வேலை செய்கிற அந்த சாரா என்ற சகோதரிக்கு $100 என்று அன்பளிப்பாக அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இவள் கொடுத்தது வெறும் $100. அதைத்தான் அந்த வேதம் சொல்லுது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், அதை தண்ணீரை பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். $100 இவளுக்கு இதை பார்க்குறவங்க படிக்கிறவங்கெல்லாம் சாராவுக்கு அனுப்புனாங்க. இதை காட்டிலும் பெரிய காரியம், அவள் வீட்டு அட்ரஸை தேடி ஒரு பெரிய விலை உயர்ந்த வாஷிங் மிஷினை ஒரு மனிதன் அனுப்பி வைத்தானாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆகவே உதாரண குணமுள்ளதோ, எதிர்பார்க்காம நம்ம செய்கிற உதவி, எந்த காரியத்தையும் அவள் எதிர்பார்க்காம அந்த சாரா செஞ்சா. அவன் நினச்சா, ஐயோ, நான் வாஷிங் மிஷின் வாங்கினமே, அதுக்கு நான் சேமித்து வைக்கிறேன்னு இந்த $100 அங்கே கொடுத்துட்டா என்ன செய்ய போகிறேன், பரவாயில்ல, வாஷிங் மிஷின் அடுத்த மாதம் வாங்கி கொள்ளலாம். ஆனால் பாருங்கள், அவன் நினைக்கிறதுக்கு மேலே அதிகமான விலை உயர்ந்த அற்புதமான ஒரு வாஷிங் மிஷின் அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உதாரண குணமாக இருக்கும் பொழுது நம் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்படும். அப்படியே நம்ம இருப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று எழுதப்பட்டிருக்க வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் உதாரண குணத்தோடு யாருக்கெல்லாம் உதவிகளை செய்ய முடியுமோ அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை சொல்லி, கர்த்தர் அன்பு நேசிக்கிறார் என்று சொல்லி உதவிகளை செய்ய எதிர்பார்க்காமல், எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நாங்கள் உங்கள் நாமத்தில் உயர்த்த எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.